A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 28 verses 3 to 5. ஸோ Proverbs 28வது அதிகாரம் அதில் 3லேருந்து 5வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக சாலமன் எதை பற்றி சொல்கிறாருன்னா, அவர் வந்து லீடர்ஸை பற்றி பேசுகிறாரோ. எந்த மாதிரி லீடர்ஸ்னால், லீடர்ஸ் ஹூ டேக் அட்வான்டேஜ் ஆஃப் பீப்புள். இந்த மாதிரி ஏழை மக்கள் இல்லைனா மக்கள் அதில் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி லீடர்ஸை பற்றி இங்கே சாலமன் என்ன பண்ணுறாரு, அவங்கள பற்றி சொல்கிறார். அண்ட் அதுக்கடுத்து இறுதியில் என்ன சொல்லி முடிக்கிறாரு, verse 4 and 5 வந்து ஆண்டவர் தான் நியாயத்தையும் நீதியும் கொண்டு வருவார். அண்ட் தட் அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஜஸ்டிஸ்க்கு இடம் கொடுக்க மாட்டார்னு சொல்கிறாரு சாலமன். ஸோ இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து verse 5. So Proverbs chapter 28 verse 5, which says, evildoers do not understand what is right, but those who seek the Lord understand it fully. இன்னொரு சொல்கிறேன், evildoers do not understand what is right, but those who seek the Lord understand it fully. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே வெரி சிம்பிள். இப்போ இங்கே வந்து இந்த அதிகாரத்தில் வந்து சாலமன் வந்து யார் சொல்ல லீடர்ஸ், அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள் இல்லைனா அதிகாரிகளை பற்றி சொல்கிறார். ஸோ இதில் நம்மளுக்கு எப்படி ஒரு அப்ளிகேஷன் எடுக்கலாம்னா, சிம்பிளான அதுவும் வெரி சிம்பிளாக எப்படி எடுக்கலான்னா, நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தா நம்மளோட மாரல் காம்பஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதாவது நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தா நம்மளுக்கு என்ன சரி, எது சரி எது தவறுன்னு இருக்கிறதா அலைன்மெண்ட் இருக்கும். ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, வெரி சிம்பிளாக இப்போ வந்து ஸோ ஓகே எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இப்போ நம்ம சின்ன வயசில் வந்து நாங்கள் சைக்கிள் ஓட்டும் போது ஃப்ரண்ட் வீல் என்ன ஆகும்னா, எப்போவுமே சிலவாட்டி லைட்டாக லெஃப்ட் இல்லை லைட்டாக ரைட் அந்த மாதிரி அலைன்மெண்ட் மாறிடும் சிலவாட்டி. ஸோ அது என்ன ஆகும், நான் ஓட்ட போது தான் எனக்கு என்ன தெரியும், அது இந்த வீல் வந்து கொஞ்சம் லெஃப்ட்டில் ரொம்ப பெண்டாக இருக்குது. அதை என்ன பண்ணும், அது இறங்கி போய் சைக்கிளுக்கு முன்னாடி நின்று அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும். அப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் என்ன ஆகும், சைக்கிள் வந்து ஸ்ட்ரைட்டாக போகும். இல்லைன்னா இப்படி சைக்கிள் பேக் இருந்தாலும் ஃப்ரண்ட் வீல் மட்டும் சில வாட்டி இந்த மாதிரி லெஃப்ட்டு கொஞ்சம் திரும்பி இருக்கும், இல்லை ரைட்டு திரும்பி இருக்கும். ஸோ நம்ம கண்ணுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டினாலும் பிடிச்சிட்டு இருந்தாலும் ஸ்டியரிங் வீலு அந்த ஃப்ரண்ட் வீலோட அலைன்மெண்ட் தப்பாக இருந்ததால் நம்ம என்ன ஆகும், போகிற வழி வந்து கஷ்டமாக இருக்கும். அதாவது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவோம், இறங்கிட்டு வீல் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்க போகிற முடிவுகளில் நம்ம ஆண்டவரை சென்டர் பண்ணி முடிவு பண்ணணும். அதாவது இட் ஷுட் ஆல் பி அண்டர் த லென்ஸ் ஆஃப் காட். அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, நம்ம எடுக்க போகிற முடிவுகள், நம்ம செய்ய போகிற செயற்களுக்கெல்லாம் ஒரு ரூல் புக்காக யார் இருக்கணும், நம்மளுக்கு ஆண்டவராக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பாதையும் எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம வந்து நம்ம சுய நலத்துக்கு பார்த்து, இல்லைன்னா நம்ம பர்சனல் கெயினுக்காக பிளான் பண்ணி ஓகே இந்த முடிவு எடுத்தால் இல்லை இந்த டெசிஷன் எடுத்தால் இவங்க அஃபெக்ட் ஆகும். இப்போது நாட் நெசசரிலி எல்லா வாட்டியும், பட் இந்த மாதிரி பாதையில் போனால் எனக்கு வந்து பலன் வரும். ஈவன் தோ இட் இஸ் நாட் த ரைட் பாத். பிகாஸ் சில ஷார்ட் கட்ஸ் எடுத்தால் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், இந்த ஷார்ட் கட்ஸ் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு நேற்று கூட பார்த்தோம், ஷார்ட் கட்ஸ் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். ஆனால் இறுதியில் என்ன ஆகும், நம்ம தான் கஷ்டப்படுவோம். அதே மாதிரி நம்ம ஷார்ட் கட்ஸ் எடுத்து மற்றவங்களை வந்து பாதிக்கும் வழியில் நடந்து நம்ம நல்லதுக்காக பண்ணுறது இஸ் நாட் அ பாத் தட் காட் வாண்ட்ஸ் அஸ் டு டேக். அந்த மாதிரி ஒரு பாதை ஆண்டவர் நம்ம எடுக்கிறது விரும்ப மாட்டார். ஆண்டவர் வந்து நம்ம வந்து மற்றவங்கள பாதிக்கும்படி பாதிச்சுட்டு நம்ம நல்லதுக்காக எடுக்கிற பாதையை ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஸோ இன்னும் லைஃப் வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இஃப் வி ஆர் இன் லைன் வித் காட்ஸ் வில், ஆண்டவரோட சித்தத்துக்கு நம்ம நேராக இருக்கிறோமா இல்லையான்னு பார்க்குறது தான் இது ஒரு ரிமைண்டர். ஏன்னா சாலமன் என்ன அவர் வந்து சொல்லிடுறாருன்னா, இறுதியில் இட் இஸ் நாட் God will provide justice at the end of the day. ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கொடுப்பாரு. ஸோ நம்மளே இந்த மாதிரி இஃப் வி ஹாவ் அ ஸ்கியூட் மாரல் கம்பஸ், நம்ம மாரல் கம்பஸே கொஞ்சம் ஸ்கியூடாக இருந்தால் தென் we will also face judgment. ஸோ சாலமன் நீங்கள் என்ன சொல்கிறாரு, we should be in align with God's will. We should align ourselves with நம்ம ஆண்டவரோட சித்தத்துக்கு அலைன்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு இங்கே சாலமன் ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ என்ன பண்ணலாம், நான் நிறைய முறை சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஸ்க் காட். இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட ஜெபம் பண்ணி என்ன கேட்கணும், ஆண்டவரே இது உங்கள் சித்தமா, ஆண்டவர் இஸ் திஸ் அக்கார்டிங் டு யுவர் வில், இந்த பாதை உங்கள் சித்தப்படி பாதையா, இந்த முடிவு உங்களுக்கு சித்தம் உள்ளதா, அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்குறது ரொம்ப முக்கியம்.
ஐம் ரிப்பீட்டிங் அகெயின். நான் நம்ம ஆண்டவர்கிட்ட என்னென்னமோ கேட்குறது, இந்த மாதிரி விஷயத்தை கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் செகண்ட்லி, நம்ம எடுக்க போகிற முடிவுனால மற்றவங்களுக்கு பாதிப்பு வர மாதிரி இருந்தால், அது அந்த மாதிரி இருந்தால் நம்ம யோசிக்கணும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், வெரி சிம்பிளாகவே எடுக்கிறேன்னு, ஒரு எக்ஸாமில் வந்து நீங்கள் காப்பி அடிக்கிறீங்கன்னா என்ன ஆகலாம்? ஃபஸ்ட்டு காப்பி அடிக்கிறதே ஃபஸ்ட்டு தவறான விஷயம். அந்த தவறான விஷயத்தில் இன்னொருத்தரும் பாதிக்கப்படுவார். ஏன்னா இப்போ நீங்கள் மாட்டினீங்கன்னா நீங்கள் மட்டும் மாட்ட மாட்டீங்க, யாரை பார்த்து எழுதுறீங்களோ அவங்களும் மாட்டோம். ஸோ இதெல்லாம் வெரி சிம்பிள் காமன் திங்ஸ். ஆனாலும் நம்ம சின்ன பசங்களாக இருந்தால் சின்ன பசங்களாம் ஈஸியாக பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன பொருட்டாகவே எடுத்துக்கிட்டு அவங்கெல்லாம் கண்டுக்க மாட்டேன். ஒரு எக்ஸாம் தாண்டா, சின்ன டெஸ்ட்டு தாண்டா, 5 மார்க் தாண்டா, இன்னும் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய இடத்துல வாய்ப்புகள் வரலாம், கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி டெம்ப்டேஷன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஆஸ் சில்ட்ரன் ஆஃப் காட், ஆஸ் பிலீவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், வி ஷுட் ரெசிஸ்ட் தம். அந்த மாதிரி டெம்ப்டேஷன்ஸை ரெசிஸ்ட் பண்ணி, அதுதான் சாலமன் நீங்கள் இன்னொரு சொல்கிற ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்கிறாரு. திரும்பியும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஆண்டவரோட சித்தம்படி இருக்கிறோமா இல்லையா? ஆர் வி டூயிங் திங்ஸ் அக்கார்டிங் டு காட்ஸ் வில்? அந்த மாரல் கம்பேஸை வந்து நம்ம என்ன பண்ணோம்? அலைன் பண்ணோம். ஸோ அந்த சைக்கிள் வந்து லெஃப்ட்டோ ரைட் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி நம்மளோட மனசாட்சியும் லெஃப்ட்டோ ரைட் இல்லாமல் ஆண்டவரோட அதே சேம் வேவ் லென்த்தில் சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறான்னு பார்க்குறது தான் சாலமன் இஸ் ரிமைண்டிங் அஸ். அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you've given for us today, Lord. Lord, as we are about to go through the rest of the day, Lord, help us seek you first. Help us align our will with your will, Lord, and help us align our moral choices according to your will, Lord, so that at the end, when all of actions are being tallied up, that we end up glorifying you and you only, and not for our own personal gain. All of this in Christ's name I pray. Amen.